ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். 2-3 நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெத்தடு தான். ஆனால் இது நம்ம எல்லா வகையிலுமே நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ப, நல்லதுக்கு கெட்டதுக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டில் இருந்தே நம்ம எப்படி முக்கியமாக 90% இது நல்லதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்ப. இது நம்ம என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்கள். இதில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் இதை சொல்லிடுறேன். வெண்கடுகு, பச்சை கற்பூரம், லவங்கம். இது எதுக்கு வச்சேன்னா, நம்ம செடியில் விட்டுருந்துச்சி, ஒரு மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கு இல்லைங்களா, அதனால் எடுத்து வச்சேன். நல்லா இருக்குது மங்களகரமாக அப்படின்னு சொல்லிட்டு. செம்பருத்தியும் சாமந்தி பூவும் செடியில் விட்டுருக்கு, நிறையா இருக்குது, எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பூ மட்டும் வச்சு இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுனால நான் எடுத்து வச்சுங்க. இது நம்ம சாம்பிராணி ரெடி பண்ணுறதுக்கோசரம் தான் சொல்கிறேன். லவங்கம், பட்டை. இது நம்ம இதில் சாம்பிராணி போடுறதுல இதுக்கு பேர் என்ன, புணுக ஏதோ சொல்லுவாங்க. இதில் இந்த கொக்கு இது ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே சாம்பிராணிக்கு அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க, திருஷ்டி பரிகாரத்துக்கு. பச்சை கற்பூரம் கடவுளுக்கு, எல்லா கடவுளுக்குமே உகந்தது. நமக்கு தீர்த்தத்தில் போட்டு கொடுப்பாங்க எல்லா கோயிலுமே. இது எல்லாமே நமக்கு இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே மங்களகரமான பொருள், லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கிற பொருள். அதே மாதிரி இங்கே இருக்கிற பொருளும் அதே மாதிரி தான். இது என்னன்னா வெற்றி வேர். நான் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கோசரம் வாங்கி வச்சுருக்கிறேன் வெற்றி வேர். இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு ஜவ்வாதம்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் சொல்லுங்கள், நீங்கள் யாராவது தெரிஞ்சேன்னா கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு வாயில் வரமாட்டேங்குது இது பேர் டக்குன்னு. பன்னீர் ரோஸு நான் ஆல்ரெடியாக வாங்கி காய வச்சு நெவலில் காய் போட்டு தாங்க. வெயிலெல்லாம் எப்போவுமே காய போட மாட்டேன், நெவலில் காய் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் நமக்கு இப்போ இந்த பூவோட சேர்த்து நம்ம பன்னீர் ரோஸு, மறிக்கொழுந்து, சாரி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மறிக்கொழுந்து, பன்னீர் ரோஸு, வெற்றி வேர், இது மூணும் இதில் இருக்குங்க. தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இது மூணும் இதில் 1-2 இது இருக்கும், அவரைப்பூ இருக்கும். இதை நான் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கோசரம் 1 கிலோ அரை கிலோவே 400 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். அது இன்றைக்கி எனக்கு ஒரு வெற்றிகரமான நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஃபஸ்ட்டு நான் தவறாக சொல்லிட்டேன். கலக்க சித்தர் நமோ நமக. இது இந்த நம்ம சாம்பிராணி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் இதில் 3 பொருள் இருக்குங்க. வெற்றி வேர், பன்னீர் ரோஸு, அது போங்க, மறுபடியும் எனக்கு வரமாட்டேங்குது வாயில், சாரி. இதில் ஒரு 3 பொருள் இருக்குது. இதில் நமக்கு 6 பொருள் இருக்குங்க. 6 இல்லை 5 பொருள் இருக்குது இதில். இந்த கடுகு பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் ஆல்ரெடியாக யூடியூப் சேனலில் வந்ததுக்கப்புறமா நிறைய சொல்லிட்டாங்க திருஷ்டி பரிகாரத்துக்கு. இதில் நமக்கு வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நானும் ஒன்றும் புதுசாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற பொருள் அத்தனை பொருளுமே நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தோட, நமக்கு அந்த ஐஸ்வர்யம் கொடுக்கறதோட எல்லாமே நமக்கு ஈர்ப்புத்தன்மை அதிகம் நமக்கு கொடுப்பாங்க. இவங்க டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 1. இவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் 2 பேருமே ஏன்னா நிறைய இந்த மாந்திரிகம் அது இதுன்னு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. செய்கிறவங்கள கண்டாலே எனக்கு கொஞ்சம் ஒதுங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான். அந்த மாதிரி கெடுதலெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே தீய சக்தி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இது புகை போட 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 ஆட்டோமேட்டிக்கு வீட்டில் இருந்து எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலும் வெளியே போய்டும்னு சொல்லிட்டு
இது சாஸ்திரம் சம்பிரதாய பிரகாரமே இதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி இது எல்லாமே அதே மாதிரி இதில் வந்து நமக்கு பாருங்க சாமந்தி, அதுக்கடுத்து இது துளசி, செம்பருத்தி, இதில் வந்து ஒரு 5 வகை பூ இருக்குங்க. இது எப்படின்னா நான் வந்து சாமிக்கு போடுறதே எல்லாமே நம்ம கடையில் சாமிக்கு போடுறது அப்படியே எடுத்து 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 ரோஸு, செம்பருத்தி, கலர் கலர் பூ நம்ம வாங்கி போடுற பூ எல்லாமே அப்படியே சாமிக்கிட்ட இருந்து இப்போ செவ்வாய்க்கிழமை போடுறேன்னா அடுத்த இது அப்படியே வெள்ளிக்கிழமை எடுத்துருவேன். வியாழக்கிழமை எடுத்துருவேன் சாய்பாபா சாமி கும்பிட்றதுனால. நம்ம மறுபடியும் வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தொடர்ந்து போடுற பூவை எல்லாமே நான் எடுத்து எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்பப்போ மிக்சியில் போட்டு அடித்து நம்ம இப்போ சாம்பிராணி வெளியில் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த சாம்பிராணியோட நான் அப்படியே வந்து தூவி விட்டுருவேன். இன்னும் ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இது முக்கியமாக வந்து நமக்கு இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணுன்றதுக்கோசரம் இப்போ நம்ம வந்து மற்றவங்க இது எல்லாமே தனித்தனியாக, இதுவும் தனியாக வாங்குவோம், எல்லாமே தனித்தனியாக வாங்கி பொக்கை போடுறதுக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து இந்த மாதிரி பூ வகைகள், எல்லா பூ வகைகளும் வாசமுள்ள பூ அத்தனையுமே வெற்றி வேறும் வந்து நமக்கு மகாலட்சுமி கடாட்சம்தான். அவங்களும் இருக்கிற இடம் நமக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக நிம்மதியாக, அவங்க எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போனால் குளிர்ச்சியாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இருப்புத்தன்மை அதிகமாக கொடுத்து மகாலட்சுமி கடாட்சத்தோட வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து இது எல்லாமே நம்ம சேர்ந்து பொடி பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் ஒரு 2 வகை இல்லைங்க, வேப்பம் இருக்குது, வேப்பம் எடுத்து போட்டுக்குவேன் இப்போ. ஏன்னா அது ஆல்ரெடியாக வந்து காய வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே சேலத்தில் இது எல்லாமே காய வச்சு தாங்க எடுத்து வச்சேன். லைட்டாக மழை தூரில் போடுற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ வந்து சாயந்தரம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. மழை வந்து தூரில் போடுற மாதிரி இருந்த டக்குன்னு இது கொஞ்சம் நமக்கு சூடாக முறுமுறுப்பாக இருக்கும்போதே நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், பொடியாக இருக்கும்போதே அரைச்சிடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சேன். உங்களுக்கு இதை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய், நெய், இதில் இருக்கிறது நெய் வந்து நல்லெண்ணெய் இது தான் ஊற்றி இது பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா கோமியம் இருந்தோம்னா அவ்வளோ ஒரு அற்புதம். இப்போ இங்கே வந்து டவுனில் கோமியம் கிடைக்காது. கோமியம் இருந்துச்சுன்னா கோமியம், நெய் இது ரெண்டுமே வந்து நமக்கு பால் ஊற்றி பிசைந்தா அது அந்த பால் ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும். நெய் ஊற்றி கோமியம் ஊற்றி நம்ம இதை பிசைந்து பவுட்ரு பண்ணி நல்லா அடித்து பவுட்ரு பண்ணி பிசைந்து நம்ம வந்து இப்போ விளக்கு இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடியாக நம்மக்கிட்ட மண் விளக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த விளக்கு அச்சியை வச்சு அப்படியே அந்த விளக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ இது நைஸாக நல்லா பவுட்ரு பண்ணிடணும். நம்ம இப்போ இது மிஷின்லலாம் கொடுத்தா பவுட்ரு பண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மிஷினு ரெடி பண்ணணுன்னுவாங்க. நான் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்போயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நெய் சூடு பண்ணி நல்லெண்ணெயாக அதுவும் மிக்ஸ் பண்ணி தான் கலந்து இது எல்லாமே அந்த நமக்கு விளக்கு இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடியாக, அந்த விளக்கில் வச்சு நான் அச்சு மாதிரி செஞ்சு எடுத்துக்குவேன். இது ரெடி பண்ணுறேன். இது வந்து நிறையா இது நம்ம நைட்டில் இப்போ படுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில் வந்து நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு அந்த மகாலட்சுமி வந்து நம்மளை வாஸ்புடியோடு ஏற்றிட்டு பார்த்துட்டு போகிறத விட நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக மனமும் வந்தால் அந்த அம்மா ஆட்டோமேட்டிக்கு இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கமும் நல்லா இருக்கும், நமக்கு எல்லாத்தோட ஐஸ்வர்யம், ஆரோக்கியம். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே அவ்வளோ வந்து துளசியெல்லாம் நமக்கு அவ்வளோ அற்புதமான மனம் கொடுக்கும். நமக்கு வந்து நிறையா மைண்டுக்கு போகும்போது நல்லா ரிலீஃப் கொடுக்கும். வெற்றி பெறும் அதே மாதிரி தாங்க. இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே அவ்வளோ ஒரு அற்புதமான மகிமை கொண்ட பொருள்கள். நம்ம இதை வச்சு நான் பவுட்ரு பண்ணி சாம்பிராணி இதை தான் ரெடி பண்ணுறேன். சாம்பிராணின்னா கட்டி சாம்பிராணி மாதிரி நம்ம ரெடி பண்ணி நான் வச்சுக்குவேன். நம்ம எப்போ எல்லாம் தேவைப்படுதோ நைட்டில் நம்ம சாப்பிட்டு வீடு கூட்டி ஒரு மூலையில் சேர்த்தி விட்டு வாஸ்புடி இல்லையா இல்லை நெடு ஹால்லையா
நம்ம அந்த விளக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மண் விளக்கில் ஒரே ஒரு திரி போட்டு இந்த இதை வந்து அது நெய்யில் இருக்கட்டும் நல்லெண்ணெயிலே இருக்கட்டும், அந்த திரியை வந்து நனைச்சி இது ஒரு கற்பூரம் மாதிரி நம்ம எடுத்து வச்சு அதில் ஒரு விளக்கு பற்ற வச்சு விட்டோம்லான்னா அந்த திரி எரிஞ்சு அப்படியே இந்த சாம்பிராணிக்கு வந்துடும். இந்த சாம்பிராணிக்கு வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே நமக்கு அவ்வளோ ஒரு மனம் கொடுக்கும். நல்லா கமன்னு அவ்வளோ மனத்தோடு இருக்குங்க. நமக்கு துஷ்ட சக்தி அத்தனையுமே வெளியே போயிடும். நம்ம படுக்க போகிறோம் இல்லைங்களா, ஒரு செகண்டு பற்ற வச்சு விட்டு ஒரு ஃபேனை போட்டு விட்டா, இப்போ ஹாலில் பூஜை ரூமில் வச்ச போகிறோங்க, பெட்ரூம்லலாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. ஹால்லேயும் பூஜை ரூம்லேயும் வாஸ்படியில் பக்கத்தில் வச்சுட்டு ஹாலில் வச்சாலையும் சரி வாஸ்படியை பார்க்குற மாதிரி வச்சு நம்ம நல்லா புகை போட்டு விட்டு ஃபேனை போட்டு ஒரு செகண்டு வெளியே விட்டு அப்படியே கப்பணும் கதவை சாத்திடுங்க. வெளியே வந்து இது வந்து நம்ம சிடியும் போது தான் நமக்கு வந்து அந்த துஷ்ட சக்தி அந்த இதில் வெளியே போவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது செய்து இல்லைங்க. இந்த புகை நம்ம இது போட்ட உடனே அந்த தீய சக்தியெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு எப்படி சுடு தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றினா நம்ம தத்தளிச்சிரும்ப, அந்த மாதிரி இந்த புகை இருந்தாவே அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, துஷ்ட சக்திகள் வெளியே போயிடுவாங்க. அப்போ இந்த மனம் வந்து வீச மற்ற அனைத்து பொருட்களையும் ஈர்ப்புத்தன்மையோடு நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை நம்ம வீட்டுக்கும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் எல்லா ஒரு சக்தியும் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்றைக்காவது 15 நாளைக்கு ஒரு முறை என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்களும், நான் சும்மா சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து காட்டில் கிராமத்தில் வந்து ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க. இங்கே நான் எடுத்து உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தேவையாக இருக்கிறவங்க நீங்கள் கேட்டிங்களான்னா உங்களுக்கு நாங்கள் எடுத்து ஒரு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட பலன்களை நான் சொல்லிட்டேன். நீங்கள் தயார் பண்ணுறதா இருந்தாலையும் இவ்வளோதாங்க. பாருங்கள், இதில் வந்து நமக்கு ஒரு செகண்டுங்க ஈஸ்வரா இதில் வந்து நமக்கு நிறைய ஒரு மருத்துவ குணங்களும் இருக்குது. துளசியில், வெற்றி வேரில், இதில் எல்லாம் நமக்கு பயங்கரமான ஈர்ப்புத்தன்மை நமக்கு கொடுக்கும், உடம்பு ஆரோக்கியத்துக்கும். அந்த அளவுக்கு இதில் இருக்கிற பொருளும் மறுபடியும் சொல்கிறேங்க. வெண்கடுகு, பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை, அதே மாதிரி இது ஒரு அது ஒரு கற்பூரம் மட்டும் எனக்கு வாயில் வரலைங்க. வெற்றி வேர், பன்னீர் ரோஸு, மறிக்கொழுந்து, இங்கே வந்து பாருங்கள் சம்பங்கி எல்லாமே இருக்குங்க. துளசி, ரோஸு, எல்லா பூவும் இருக்குது. நெய், நல்லெண்ணெய், கோமியம் இருந்துச்சுன்னா இன்னும் வேப்பலை இருக்குது. இதோட இப்போ போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி நான் வந்து எங்கள் வீட்டுக்கும் என் ஃப்ரெண்டுங்களுக்கும் கொடுப்பேன். நான் தேவைப்படுறவங்க யாருக்காவது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டிங்களான்னா உங்களுக்கும் இது வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்குறோங்க, தரேங்க. இன்னும் வந்து இப்போ சம்மர் சீசன் வருது. நிறைய எங்கக்கிட்ட வெள்ளை சோளம், கம்பு, ராகி, அரிசி இதெல்லாமே வந்து பொடி பண்ணி, அதே மாதிரி வெண்பொங்கல் செய்கிறதுக்கும் அதுக்கு என்னென்னா மிளகு, ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நாங்களே வெண்பொங்கல் செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. பருப்பு ஐட்டத்தோடவே அதை அப்படியே போட்டு நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் தாளிச்சு விட்டு நம்ம வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நம்ம கம்பு, சோளம், வெள்ளை சோளம், செவஞ்சோளம் இதிலெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி தானியங்களில் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோங்க. நீங்கள் தேவை இருக்கிறவங்க இதோட நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் தேவை இருக்கிறவங்க, இல்லை நாங்களே ஆல்ரெடியாக ரெடி பண்ணியிருக்கிறோங்கன்னா நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதும் எனக்கு ஒரு முறை உங்கள் வீடியோவில் போட்டு காட்டுங்க, பார்க்கலாம். மக்களே, இது பிடிச்சிருந்தா நீங்களும்
செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு தேவை இருந்தாலையும் இதில் வந்து 12 வரும். ஒவ்வொரு கட்டியும் 12 கற்பூரம் ஒரு பாக்ஸில் வந்து 12 வருங்க. தேவையாக இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதிகமாக வாங்குறவங்களும் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு இதில் கொரியர் கூட அனுப்பிச்சி வைக்கிறோங்க. பாய் மக்களை, சாயந்தரமாக நம்ம வந்து ஊறுகாய் வந்து தாளிக்கிறத நான் போடுறேன். ஏன்னா வந்து பூண்டு, எலுமிச்சம்பழம், க்ரீன் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அன்றைக்கி உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கறோம் இல்லைங்களா. இன்றைக்கி 3 நாள் ஆகுது இல்லைங்களா. நான் அதை வந்து தாளிக்கும் போது ஏன்னா எல்லாம் ஒன்றா தான் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேங்க. டக்குன்னு வந்து வெயில் இருக்கும்போது இது நம்ம கொஞ்சம் போட்டுடலாம், இந்த பொருளை நம்ம காட்டிடலான்றதுக்கோசரம் தான் நான் வீடியோ எடுத்தேன். நீங்களும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாருன்னா இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நாங்களே ரெடி பண்ணிக்கிறோன்னா நீங்களும் ரெடி பண்ணிக்காங்க. மாட்டுக்கோமியம் நமக்கு அவசியமாக இருக்கணும். இல்லை இருக்கிறவங்க மாட்டுக்கோமியத்தை வச்சு செய்யுங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டு பிசைந்து செய்யுங்க. இதில் வந்து பன்னீர் விடுறாங்க. பன்னீருக்கு பதிலாக தான் நம்ம வந்து பன்னீர் ரோஸ் கலக்கிறோங்க. நெய் இதெல்லாம் விட்டால் இன்னும் சூப்பரான மணமாக இருக்கும். நமக்கு கோமியம் இருந்தால் 100% நல்ல ஒரு இது கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க மட்டும் தீய சக்தியவே அத்தனை பேரும் ஓட விடுவாங்க. இதில் இருக்கிற பொருள் மட்டுமே நம்ம வீட்டில் மூதேவி இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது அத்தனையுமே அந்த எண்ணங்களை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றவங்களுக்கும் மனமாற்றங்கள் வந்துருங்க. ஆல்ரெடியாக வந்து இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் இவங்க தள்ளி விட்ருவாங்க. மற்றவங்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோடவே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கும் மைண்டு மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பொருளுங்க. நீங்களும் இதை வந்து இந்த வாய்ப்பை வந்து ஒரு செகண்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு மட்டும் காது கொடுத்து கேட்டு நீங்களே கூட தயார் பண்ணி செய்யுங்க. பாய் மக்களை. கேளக்கு சித்தர், ஸ்ரீ கேளக்கு சித்தர் நமோ நமக.